ஸோ இப்போ நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த கட்சியை பற்றியோ இல்லை அந்த கட்சியோட லீடரை பற்றியோ பெருசாக எந்த ஒரு விமர்சனமே இல்லை, அதை பற்றி பேச்சே வரலையே, என்ன விஷயம்? இல்லை, அது விமர்சனம் வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைங்களா? மறுபடியும் நெஞ்சு வந்துட்டா இல்லம்மா, நெஞ்ச தொட்டுட்டாங்க. இப்போ நம்ம ஒரு கட்சியில் பயணிக்கிறோம். இன்னைக்கு காளியம்மாள் ஒரு 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 மகளாக அல்லது தமிழ்நாட்டில் ஒரு அறியப்பட்ட முகமாக ஒரு எளிய மக்கள்லேருந்து வந்த ஒரு அரசியல் பார்வையாளராக அல்லது அரசியல் பங்கேற்பாளராக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நான் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அளவுக்கு உழைப்பை கொடுத்தோனே அதே போன்று என்னுடைய வளர்ச்சிக்கும் அந்த கட்சியினுடைய ஒரு அமைப்பு, ஒரு தகவமைப்பு அவங்க எனக்கு கொடுத்துருக்குறாங்க. கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சார். எனக்கு அதில் மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், எனக்கு அதில் கருத்து முரண்கள் இருக்கலாம், நான் வெளியில் வரலாம். இருந்த இடத்த விமர்சிக்கணும், இருந்த இடத்த வீணாக்கணும் அப்படிங்கிற பார்வை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சரியானதாக இல்லை. இவன் கால கழுவி அந்த தண்ணியை நீ குடி, அப்போது உனக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம். நான் எங்கள் வீட்டிலேருந்து நான் பிரிஞ்சு வந்திருக்கலாம் அல்லது பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் பெற்றவங்க இல்லைன்னு ஆகிடாது, அவங்கள நான் வந்து வளர்த்தவங்களை வந்து தூக்கி போடவும் முடியாது இல்லையா? உச்சாம்பாடுறா ஒரு புது பாயிண்ட்டை. இப்போ நீங்கள் வந்து இப்போ வேறு எதனா ஒரு பார்ட்டியில் போய் ஜாயின் பண்ணாலும் ஸோ இங்கே அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் குரல் கொடுப்பீங்களா, கேள்விகள் இல்லை, கேட்பீங்களா? தவறு எங்கே நடந்தாலும் சரி. ஆகா, உனக்கு படுற பாயிண்ட் மேலே பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா, அவங்க இப்போ நான் வளர்ந்த இடத்துல கருத்தியல் ரீதியாக ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக இல்லை, இது தவறு, அதை சுட்டி காட்டுகின்ற உரிமை மற்றவர்களை காட்டிலும் எனக்கு உண்டு. ஏன்னா அந்த கட்சிக்கு உழைச்சதில் நானும் பங்காற்றி இருக்கிறேன் இல்லையா? அதனால நீதாண்டா புள்ள. யோ பாத்தியா, இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு பிள்ளை இல்ல, ஊருக்கு ஒரு பிள்ளை இருந்தாவே மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டி ஊர் செழிச்சு போகும்டா. அவங்க தவறான ஒரு கருத்தியலை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கருத்துக்கு மாற்று கண்டிப்பாக தெரிவிப்பேன். அதான் தேவையற்ற ஒரு விமர்சனத்தை வைக்கணும் அப்படி இல்லை. எனக்குள்ள சில அழுத்தங்கள் இருக்கலாம், கசப்புகள் இருக்கலாம், அது எனக்குள்ளே இருக்குது. என்றைக்காவது அவங்க கேட்டாங்கன்னா வெளியில் சொல்ல தயாராக இருக்கு. கண்டிப்பாக. ஸோ உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. பெரியார் அந்த மண்ணில் வந்து பெண்களுக்கான படிப்பினை அல்லது சொத்துரிமை இது போன்ற பெண்களுக்கான நிறைய விடயங்களை பேசியிருக்கிறாங்க. பெரியாரும் பேசியிருக்கிறார். பெரியார் மட்டும் பேசினார் அப்படிங்கிறத நான் ஏற்க மாட்டேன். நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கு பேரு சூனா பானா. என்னைய பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய பெரியார் அப்படின்னு மதிப்பிடணும் அப்படின்னா மரியாதைக்குரிய எங்களது பெரும்பாட்டன் வ.உ. சிதம்பரனார் தான். அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னா சொல்லட்டுமா? ஏன்னா இந்த நாடு அடிமைப்பட்டு கிடந்திருந்த இந்த நாடு வெள்ளக்கார ஏகாதிபத்தியத்திடமிருந்து இவர்கள் வந்து கீழ்ப்பட்டவர்கள் என்ற அந்த முதற்கட்ட அடக்குமுறையை ஒடுப்பதற்காக தன்னுடைய சொந்த சொத்தை வித்து கப்பலோட்டிய தமிழன் என்று பெயர் வாங்கி இந்த நிலத்தினுடைய சுதந்திரத்திற்காக மாடு கூட இழுக்க தயங்கிய செக்கை இழுத்தவன் எனது பெரும்பாட்டு. அவன்தான் இந்த மண்ணுக்கான பெரியார். தேர இழுத்து தெருவில் விட்டு போறான். இங்க வேற கை வேற நடக்குது, சொன்னா கேளு. தவறு இவரி மேல விழுந்தா அநியாயமா ஒரு உசுறு போயிருமியா? நிப்பாட்டு கொண்ட கை. உண்மையில் சொல்லப்போனால் யாரும் படிக்க முடியாத காலகட்டத்தில் கூட போய் வெளிநாட்டில் போய் படித்து இந்த மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் அங்கீகாரத்தை பெற செய்து குறிப்பாக தொழிலாளர்களுக்கான ஒரு உரிமை பெற்று தந்த எங்களது பெரும்பாட்டன் சிங்காரவேலன் தான் எங்களுக்கான பெரியார். கடையில் பல்பெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீர்? கண்டிப்பாக நீங்கள் சொன்னதை நிறைய பேர் வந்துட்டு கைத்தட்டல் கொடுத்தே வந்துட்டு அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏண்டா இப்படி எக்கச்சக்கமா போறீங்க? என்னடா பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? உன்னை நாங்க கூப்பிட்டோமா? உன்னை நாங்க கூப்பிட்டோமா? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர், இந்த ஒரு வார்த்தைக்கு தான் நான் உன்னை மன்னிக்கிறேன். அப்ப கயிறை ஊத்துருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் கோட்பாடு அப்படிங்கிறத தாண்டி, ஒரு இப்போ இருக்கக்கூடிய ஆளும் கட்சி அப்படிங்கிறத தாண்டி இருக்கக்கூடிய மக்களுக்கான நலன்களை இன்னும் கூடுதலாக. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? அதாவது இப்போ ஒருத்தவங்க கேட்டாங்க, டாஸ்மார்க்கை ஏன் அரசே எடுத்து நடத்துகிறது அப்படின்னு. இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. நல்ல கேள்வி, கேட்ட ஆளுதான் தவறு. என்றால் இது எந்த மாநிலத்திலும் சரி, இங்கே மது முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு இந்தியாவில் ஒரு மாநிலம் அரசே முன்னெடுத்து செய்த விடயம் கிடையாது. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பார்க்குறாங்களே. பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு ஒரு சில மாநிலங்களில்
பூரண மதுவிலக்கு இல்லை, மதுவிலக்கு கொண்டு வந்தாங்க. ஆனால் தனியார் கடைகள் நடத்தும், பார் நடத்துவாங்க. இது போன்ற விஷயங்கள் தான் இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் இருந்திருக்கு. அண்ணே, கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதை ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்தில் வச்சு பண்ணிடுறாங்க. ஆனால் ஒரு அரசாங்கமே அதை ஏற்று நடத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி சரி சரி. என்ன வருமானம் வருது அப்படிங்கிறாங்க, 30,000 கோடி வருமானம் வருது, 40,000 கோடி வருமானம் வருது அப்படிங்கிறாங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்லடா. ஆனால் ஒவ்வொரு கிராமத்திலையும் இருக்கிற நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான வேலைவாய்ப்பை கொடுத்தா விவசாயம், உணவு உற்பத்தி, நில மேலாண்மை, அவங்களுக்கான வேலைவாய்ப்பு, நமக்கான ஏற்றுமதி, வருவாய் எல்லாம் மொத்தமாக வரும். ஜனங்க நிம்மதியா இருப்பானுங்க. நான் வர சோத்துக்கு டிங்கி அடிக்கணும். உனக்கு வேற ஏதாவது தொழில் தெரியுமா? தெரியாது, அரசியல் தான் தெரியும். போய் பார்த்து அது வந்து ஒரு சஸ்டைனபிள் ப்ராசஸாக அமையும். அதை வந்து இவங்க தேடி எடுக்கணும். அதை வந்து பெண்களுக்கு இப்போ 100 நாள் வேலை திட்டம்னு ஒன்று கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த வேலை திட்டம் வந்து இந்தியாவினுடைய ஒரு ஃபெயிலியர் மாடல். கரெக்டாக கட்டுவிட்டா. நிறைய பேர் சக்ஸஸ் மாடலுங்கிறாங்க. இட்ஸ் அ ஃபெயிலியர் ப்ராஜெக்ட். அது நான் சொல்லலை, அரசாங்கத்தினுடைய ஒரு அறிக்கையே சொல்லுது. சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன். என்ன அப்படின்னா, அது எப்போ சக்ஸஸாக மாறும் அப்படின்னா, நான் 8 மணி நேரம் வேலை செய்ய என் வீட்டு அம்மா அங்கே தயாராக இருக்கிறாங்க, எங்கள் அம்மா தயாராக இருக்கிறாங்க. உள்ளூரில் ரொம்ப வேண்டாம், இப்போ நீங்கள் ராமநாதபுரம் பக்கம் போகிறீங்க, பனை மரங்கள் நிறைய இருக்குது. ஒரு 100 பெண்கள் இருக்காங்க. பனை ஓலைகளில் நீங்கள் கூடை பின்னுங்க, மதிப்பு கூட்டு பொருள் செய்யுங்க, கருப்பட்டி எடுங்க. அப்போ அந்த 100 பேருக்குமான வேலைவாய்ப்பை ஒரு நாளைக்கு உங்களுக்கு 500 ரூபாய் சம்பளம், மாதம் 15,000 ரூபா உங்களுக்கு சம்பளம், 8 மணி நேரம் வேலை, உணவு உற்பத்தி ஆச்சு, விற்பனையாச்சு, அந்த மரங்கள் பயன்படுத்தப்பட்டதாச்சு, எந்த வகையிலையாவது பாதிப்பு உண்டா? இப்படி வருமானத்தை ஈட்டினால் இது வந்து அடுத்தடுத்து படித்த பிள்ளைகளை அது அந்த இடத்துல ஒரு தொழிற்சாலை அமையும், நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலை அமையும். படித்தவர்களுக்கு வேலை, படிக்காதவர்களுக்கு வேலை, அவர்களோட தகுதி திறமைக்கேற்ற வேலை, சம்பளம், ஒரு அருமையான வாழ்வு வாழலாம் இல்லையா? ஊருக்குள்ள எல்லாரும் அம்மனமா தெரியும் போது நாம மட்டும் கோமணத்தை கட்டினோம்னா கோமாளி ஆயிடுவான். கோமாளி ஆகணுமா, மந்திரி ஆகணும்? மந்திரி ஆகணுங்க. ஒரு தற்போதைய வருமானம் வருது அப்படிங்கிறதுக்காக இது போன்ற விஷயங்களை செய்யாமல் இருந்தால் இந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பது, 2000 ரூபாய் கொடுப்பது தேவையற்ற ஒன்றாயிரும். மாதம் 15,000 சம்பளம் வரும்போது 1000 ரூபாய் வாங்கி என்ன பண்ண போகிறாங்க? அது மாதிரி தொலைநோக்கு பார்வையாக பெண்களை தன்னுடைய சுய மாண்போடு உழைத்து சம்பாதித்து இந்த இடத்து நிலை பெறணும். இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்க நல்லா மாவாட்டுவீங்கன்னு ஒவ்வொரு வீட்டிலும் அவள் தலைவியாக முளர வேண்டும் என்றால் இந்த வேலைகள்லாம் செய்யணும். இப்போ அந்த பெண்ணுக்கு அந்த கேள்வி வந்ததுக்கான காரணமே அதுதான். அதில் என்ன கூடுதல் சிரிப்பாக இருந்தது எனக்கு அப்படின்னா, யார் அதை நிறுவனமயப்படுத்தினார்களோ அவர்களோடு கூட்டணியில் இருப்பவர்கள் தான் இவர்கள். ஓஹோ, கதை இப்படி போகுதா?